அப்படி ஒரு படம் போராடி அன்ரிலீஸ்ல போய் நிக்கிறேன். அப்போ உங்களோட மனநல என்ன? ஏன்னா, அந்த படத்துக்காக எங்கெங்க போய் நின்னீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். உங்க வாயிலிருந்து அது பெரிய பல. அதாவது ஒண்ணும் இல்ல. அ எங்கன்னு போய் நின்னு போராடி, அந்த படம் விற்பனையே ஆகி அன்ரிலீஸ். ஆமா. இந்த மனநல உங்களுக்கு எப்படி இடத்துல மனநல ஒருவேளை நான் ஸ்டார்ட்டிங் ஒரு 4, 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திகா இருந்தா, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். இப்ப என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? நான் சினிமாவ ரொம்ப நம்புறேன். அது இப்ப பண்ணல அப்படின்னா, அதுக்கு வேற ஏதோ ரீசன் சினிமாவே வச்சிருக்கு. அதனால நான் சொல்றது கார்த்திக், உனக்கு இப்ப வேணாம்டா. நான் அப்புறம் பண்றேன். ஏன்னா, நீ அங்க போணும் பெருசா. அந்த டைம்ல நான் வரேன்டா அப்படின்ட்டு அத நிப்பாட்டி வச்சதுக்கு நான் நம்புறேன். எனக்கு சினிமா ரிலீஸ் ஆகாதத தாண்டி, அந்த படத்துக்காக நான் போட்ட எஃபர்ட்ட யாரு வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட கால்ல கூட விழலாம்ப்பான்லாம் சொன்னாம அந்த ப்ரொடியூசர்லாம், படம் பிசினஸ் ஆன உடனே அந்த வாங்குனவங்க கிட்டயே போயிட்டு இதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி நன்றி கேட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவங்கலாம் இப்படிதான். ஏன்னா, அவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதே டீம்ல இன்னொரு புரொடக்ஷனுக்கு டீம் இந்த இவங்கலாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கும்போது, அவங்களுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாது. இதுல அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்க அந்த 6 பாலா அந்த ராஜபாண்டியன் 2 திருட்டு பசங்க இருக்கானுங்க தெரியுமா? அவனுங்க போலீஸ்க்கு வந்து செட்டிங் செட் பண்ணிட்டு தான் இவங்கள கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. ஒரே ஸ்டேஷன்ல 4 வாட்டி. இன்ஸ்பெக்டர் மாற மாற. காசு செலவு பண்ணி கொண்டு போவாங்க. போயிட்டு 10 நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டு வந்துருவேன் நானு. ஒரே ஒரு விஷயம் தான். குடுத்த 80,00,000 கணக்கு போடுறா வெண்ணீங்களா அப்படின்னுவேன். போலீஸ் தான் கேட்பாங்க மாட்டிக்குவாய்ங்க. இன்னிய தேதி வரைக்கும். எப்படி? இன்னிய தேதி வரைக்கும் குடுக்கலையா? ஒரே மேட்டர் என்னன்னா, புரொடியூசருக்கு தெரியாம அந்த படத்த இன்னொருத்தனுக்கு எழுதி குடுத்தது தப்பு. உனக்கு எவன் ரைட்ஸ் குடுத்ததுன்னு. ஆனா அவன்லாம் யோக்கிய மாரியே பேசுவான். இது அவன் கிடக்குறான். அவன் திருடன். ஆனா, இவங்களுக்கு தெரியும். யாருக்கு? இவங்களுக்கு எதுவுமே இல்லாம, ஐயோ! படத்த அவன் எழுதி குடுத்துட்டான் கார்த்திக். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க தலைல துண்டு தான் போடணுன்ட்டு அம்போடு நின்னாங்க தெரியுமா? அப்ப வந்து இத இப்படி பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு ஏன் தெரிஞ்சதுன்ட்டு. அது தெரிஞ்சதுனால தான் அந்த படத்த என்னால காப்பாத்த முடிஞ்சது திருடன் கையில இருந்து. இல்லன்னா அந்த படத்த காப்பாத்தி அப்பலாம் இவங்களுக்கு வந்து கார்த்திக் ரொம்ப நல்லவனா தெரிஞ்சான். ஓகேவா? அவங்க காரியம் முடிஞ்ச உடனே என்ன ஆயி போச்சுன்னா, அவங்களுக்கும் எப்படி தெரியுமா? அவங்க சொல்றதெல்லாம் நம்ம தலையாட்டணும். இல்லன்னா வந்து கார்த்திக் கெட்டவன். அதாவது நீங்க வந்து காசு குடுத்து யானைய வாங்கலாம். ஆனா யானை வால் ஆட்டுறத உங்களால காசு குடுத்து வாங்கவே முடியாது. ஸோ என்கிட்ட வந்து நீங்க நான் எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். எனக்கு சரின்னு போட்டா தான் நான் செய்வேன். சப்போஸ் யாரு பக்கம் அதாவது இப்ப கூட நான் புரொடியூசர் பக்கம் உண்ம இருந்ததுனால, புரொடியூசர் பக்கம் நியாயம் இருந்ததுனால, இந்த ஆறுபாலாவும், ராஜபாண்டியும் திருட்டு பசங்க, ஃப்ராடு பசங்க, ஏமாத்துனானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இவங்களுக்கு அவ்வளோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணேன். என்னுடைய 1 1/2 வருஷம் போச்சு. கார்த்திக் நீ அடி வாங்குன வீடியோ. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா, அந்த இடத்துல இருந்தது என்ன, ஏது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தூக்கி செவுத்துல சொருவி என்ன மட்டும் புடிச்சு இழுக்கலன்னா, அவன அங்கேயே நான் சமாதி கட்டிருவேன். அப்புறம் அவனுங்க எப்படி போனானுங்க? ஆம்புலன்ஸ் வர வச்சு, ஐயோ! என்ன இது பண்ணிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா அவனுக்கு வந்து வீடியோ இது மாதிரி, "நீ அடி வாங்குனது பத்தலையா?" அப்படின்னு எனக்கு செம்ம சிரிப்பு. அடி வாங்குனது யாருன்றது அங்க இருந்தவங்களுக்கு தெரியும்டா வெண்ண. அப்படின்னும் தான். ஸோ ரொம்ப கவர்ட் அவனுங்கலாம். கவர்ட்னா எப்படின்னா, பிணந்தின்னி கழுகுங்க இருக்குல்ல, அந்த மாதிரி அவனுங்க. எப்படின்னா, நீங்க வந்து சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுனீங்கன்னா, வந்து மேல உட்காந்து உங்க கையே பாதியா எடுத்துட்டு ஓடி போகக்கூடிய பிணந்தின்னி கழுகுங்க தான் இந்த 6 பாலா ராஜபாண்டிலாம். ஒரு கேவலமானவனுங்க. ஓப்பனா சொல்லணும்னா, அவனுங்க யாரெல்லாம் அவனுங்களுக்கு உதவி பண்ணாங்களோ, கடைசியில அவங்க கழுத்தையே அறுத்துட்டு வந்தவனுங்க தான். இதே 6 பாலா வந்து சேதன் கூட இருக்கும்போது, அவர எவ்வளோ ஏமாத்துனான்றது சேதனனுக்கு கேட்டா தெரியும். ஓகேவா? இதே ரஞ்சித் அவர் கூட அந்த கபாலி படம், காலா படம் பண்ணும்போது, அங்க அவர எப்படி ஏமாத்திட்டு வந்தான்றது தெரியும். ஓகேவா? அவன் வந்து ஒரு சரியான எச்சக்கல. ஆறுபாலான்றவன். எப்படின்னா, இப்போ மோகன்ஜி கூட திரௌபதி படம் நடிச்சான். ஆனா வந்துட்டு என்கிட்டயே மோகன்ஜிய பத்தி தப்பா பேசுவான். ஓகேவா? இப்போ உங்ககிட்டயே என்ன பத்தி தப்பா பேசுவான். என்கிட்ட உங்கள பத்தி தப்பா பேசுவான். அவன் சரியான எப்படி சொல்றதுன்னா, கேவலமான ஒரு மைண்ட் செட் கொண்ட ஒரு ஆளு. அவன மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து உங்க லைஃப்ல வந்தா 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்தாலுமே நீங்க வேற திசையில போறது உங்க லைஃப் நல்லது. ஏ ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷக்கிருமி அதெல்லாம்.
எப்படி அதாவது அவனுடைய மூளை வந்து எப்படி வேலை செய்யும்னா, எப்படி அடுத்தவன ஏமாத்தலான்ற தாட் தான் அவனுக்கு அதிகமா இருக்கும். அதுக்கு கூட சேர்ந்தவன் தான் அந்த ராஜபாண்டி. எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கேஷியரா இருந்தவன் எப்படி லாஸ்ட் ஷெட்யூல்ல புரொடியூசரா மாறுனான்றது இப்ப வரைக்கும் எனக்கு அந்த அந்த படத்துல புரியாத ஒரு விஷயம். இது காமெடி இது வந்து எப்படி சொல்றதுன்னா, "சரி போங்கடா டேய் திருட்டு பசங்களா" அப்படின்ற மாரி. எனக்கு வருத்தமே வந்து என்னன்னா, இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த நன்றின்னு ஒண்ணு இல்ல தெரியுமா? நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன். கார்த்திக் வந்து கொஞ்சம் எமோஷனலான ஒரு ஆளு. அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னைய எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, "சரி வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி இறங்கி பண்றது இருக்குல்ல, அது எனக்கு ப்ளஸ் தான். ஆனா அது அவங்களுக்கும் ப்ளஸ்ன்றதுனால அத மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான். ஆ பட் என்னன்னா, சரி பரவால்ல. ஏன்னா எனக்கு அங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு. சினிமால மட்டும் இல்ல, லைஃப்லயுமே வந்து தப்பு நடந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா, உங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பிரச்சனைய பெருசாக்காம, அங்கேயே முடிச்சு விடலான்னு தான் பார்ப்பாங்களே தாண்டி, இங்க சட்டம், நியாயம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா, அப்படி நியாயம் கரெக்ட்டா இருந்ததுன்னா, அதே டிஏ ஸ்டுடியோல ட்ரெஸ்பாசிங் பண்ணி வந்தவனுங்க, நான் முதல்ல அடிச்சேன்னு சொல்லிட்டு என் மேல கேஸ் போட்டுறக்கூடாது. "ஏன்டா என்ன ட்ரெஸ்பாஸ் பண்ணி வந்த? அவன் இருந்த இடத்துக்கு நீ ஏன்டா போன? ஆல்ரெடி உங்களுக்குள்ள தான் பிரச்சனை இருக்குல்ல. உங்களுக்கு மேல தான் கேஸ் ஓடிட்டு இருக்குல்ல." எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு கேஸ்ன்னு நடந்துகிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட் பார்ட்டி இன்னொரு பார்ட்டிய மீட் பண்ணவே கூடாது. நீங்க ஏன்டா போனீங்கன்னு கேட்கறதுக்கு கூட போலீஸ்ல முதல்ல ரெடியா இல்ல. ஏன்னா செட்டிங்கு. ஆனா, அவங்க செட்டிங் பண்ணி ரெடி பண்ற விஷயத்த நான் போயிட்டு டப்புன்னு தட்டி விட்டு வச்சுட்டு வந்துருவேன். ரூ. 1 குடுக்காம. ஸோ அது ரிலீஸ் ஆகாதது அது ஆகும். நான் எழுதி தரேன். ஏன்னா, அந்த படம் வந்து உண்மையாலுமே நல்ல படம். ஓகேவா? அதுல வந்து நெறைய பேருடைய உழைப்பு இருக்கு. அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வந்து கண்டிப்பா வீண் போகாது. பட் இது ரைட்டான டைம் இல்ல. அப்டின்ட்டு அந்த படமே டிசைட் பண்ணிட்டு தான் தன்ன முடக்கி வச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அந்த படத்துக்கு தெரியும். இப்ப நான் வெளில வரேன் பாருங்கடா அப்டின்ட்டு. அப்டி வெளில வரும்போது, அது வந்து ஒரு பெரிய விஷயத்த கிரியேட் பண்ணி குடுக்கும்னு நான் நம்புறேன். சமீப காலமா கார்த்தியோட இயக்கியோட வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறார். அதுவும் கடுமையா விமர்சிக்கிறாரு. அது அவரோட விளம்பரத்துக்காக தான். ஆ ஓகே. நான் விமர்சனம் பண்ணல. எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்த ஷேர் பண்ணேன். விமர்சனம் வேற, அனுபவத்த ஷேர் பண்றதுன்றது வேற. ஓகேவா? இங்க நெறைய பேருக்கு அதையே கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியாத ஆளுங்க தான் வந்து எதிர்மறையான அதாவது எதிர்மறையான விமர்சனத்த அவங்க கமெண்ட்ல அடிக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு இவங்களால இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னுடைய அனுபவம். நான் வந்து மத்தவங்கள மாதிரி, "அவரு எங்க போனாரு தெரியுமா? அவரு என்ன பண்ணா" அப்டி நான் பேசவே இல்ல. இவரு இன்னார் இந்த தேதியில இத எனக்கு பண்ணாரு. இன்னார் இந்த தேதியில இத எனக்கு பண்ணாருன்றத நான் சொல்றேன். அதாவது விளம்பரம் கிடையாது. ஏன்னா, இப்ப எல்லா நடிகருமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? படம் ரிலீஸ் அப்போ மண்டபத்தில ரசிகர்கள கூப்பிட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லன்னா வந்து மேடையில தான் எல்லா எப்படி அ முடியாதவங்களுக்கு காசு குடுக்குற மாதிரி சீன் போடுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் விளம்பரம். நான் பண்றது விளம்பரம் கிடையாது. ஜின்னு படத்துடைய இயக்குனர்ன்னு சொல்ற அந்த டி.ஆர். பாலா இருக்கான் இல்லையா? அவனுடைய வீடியோலருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான். அவன் வந்து ஒரு பொய் ஒண்ணு சொன்னான். அது எனக்கு பொய்ன்னு ரொம்ப நாளா தெரிஞ்சு போச்சு. சரி கம்முனு வுட்டேன். அவனுக்கு சப்போர்ட்டா வந்து அந்தணன் ஒருத்தன் வந்தான். ஆல்ரெடி அந்தணனுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா அந்தணனுக்கும் நான் அடிக்கவே போனது தான் விஷயம். அவங்க ஸ்டுடியோலயே போயிட்டு. சரி கம்முனு இருக்கும்போது, சரி ஏதோ இந்த நாய் பேசின்னு இருக்குது. இது பொய் தான் பேசுது. பேசிட்டு போட்டும் அப்படின்னு வுட்டேன். அடுத்த நாள் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த தனஞ்சயன்றவன் வந்து உள்ள புகுந்து இந்த டைரக்டருக்காக சப்போர்ட் பண்ணான். ஸோ அவனும் என்ன ஏமாத்த ட்ரை பண்ணுவான். இப்ப இந்த 3 ஏமாத்துக்காரனும் ஒண்ணு சேரும்போது, நாம ஏன் ஒரு காட்டு காட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் ஒரு வீடியோல போய் போட்டேன். அந்த வீடியோல இருந்த அந்த ட்ரெண்ட் டாக்ஸ் வந்து என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. அங்கேருந்து வந்தது தான். நான் வந்து மத்தவங்கள மாதிரி விளம்பரத்துக்காக வேணும்னுமே வந்து சும்மா அப்படின்ற பேசணுன்ற எனக்கு அவசியமே அப்படின்னா நான் இந்த விஷயத்த என் படத்துடைய ரிலீஸ் அப்போ பண்ணியிருப்பேன்ல. அதுதானே எல்லா நடிகர்களும் அவங்க படம் ரிலீஸ் அப்ப தானே பண்றாங்க. எனக்கு விளம்பரம் என் படத்துக்கு விளம்பரம் நான் இந்த மாதிரி சீப்பா தயவு செஞ்சு பண்ணவே மாட்டேன். நான் எப்படி பண்ணுவேன்னா, என்னங்க சார் உங்க சட்டத்துல பண்ண மாதிரி, நான் ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு விதமான ப்ரமோஷனும் என்னால யோசிக்க முடியும். எனக்கு அறிவு இருக்கு. ஓகே. எனக்கு அறிவு இருக்கு. நான் மார்க்கெட்டிங்ல இருந்ததுனால எனக்கு கூட டெப்லெட் ஆமா. ஆ பேம்ப்ளெட் நான் குடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்னங்க சார் உங்க சட்டத்துக்கு நான் அந்த வெயிட்டோட தூக்கிட்டு பேம்ப்ளெட் குடுத்தேன். ஆ அப்புறம் ஆரியமாலா படத்துக்கு அந்த கெட்டப்ல போய் நான் பேம்ப்ளெட் குடுத்தேன். நான் ஏன் இந்த பேம்ப்ளெட் சூஸ் பண்ணேன் அப்டின்னா, பழைய காலத்துலலாம் மாட்டு வண்டில போஸ்டர ஓட்டிட்டு பேம்ப்ளெட்ட தூக்கி போட்டது தானே.
துண்டு ரசின் அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் அத பார்த்து நான் யோசிச்ச ஐடியா தான் இது. இப்ப நெறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனா அத வந்து இப்ப ரீசென்ட்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சது நான் தான். என்னால இப்படி யோசிக்க முடியும். எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமா ஏன்னா, அந்த படமே நமக்கு ப்ரமோஷனல் கன்டென்ட் குடுக்கும். அத கூட புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க தான் வந்து கான்ட்ரோவர்சியா பேசணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசென்ட்டா தான் நான் அவுட் ஆஃப் சினிமா அதாவது அவுட் ஆஃப் மூவி நான் எப்பவுமே வந்து என் படங்கள் ரிலீஸ் ஆகுற டைம்ல மட்டும் தான் நான் இன்டர்வியூஸ் படத்துக்காக குடுப்பேன். தடவை இப்பதான் என்னுடைய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டா நான் இந்த இன்டர்வியூ குடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, தனஞ்சயன், இந்த டி.ஆர். பாலா, இந்த ஆரு பாலா, இந்த ஆதிரை, இந்த கேபிள் சங்கர், இந்த சி.வி. குமாரு இந்த மாரி திருடனுங்க கிட்டலாம் போயிட்டு யாரும் மாட்டிக்க கூடாதுன்றத ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு வார்னிங் சிம்பல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்க மேல நிறைய எதிர்மறை விமர்சனம் வருது. அத எப்படி உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து தடுத்து நிறுத்தீங்க? தடுத்தலாம் நிறுத்தல. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்க வீட்ல யாருமே வந்து என்னுடைய சோஷியல் மீடியா இது எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. எங்க அம்மா சாமி பாட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என் தம்பி மட்டும் கேட்பான். அண்ணா என்னண்ணா அப்படின்னா, "உட்றா உட்றா." இப்போ இந்த ஆறு பாலாலாம் வந்து கண்ணால் காண்பது போய் டைரக்டருக்குலாம் ஃபோன பண்ணி, "உஷாரா இருக்க சொல்லுங்க. நாங்க 4 பேர் சேர்ந்து உன்ன தான் பண்றோம்." எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணியே மிரட்டவே தைரியம் இல்லையே! நீ என்னடா என்ன கிழிச்சிட போறன்னு ஒண்ணு இருக்குல்ல. உனக்கு ஒழுங்கா மிரட்ட கூட தெரியல போடா! அப்படின்றது தான் எனக்கு தோணுன லாஜிக். நான் வந்து இது எப்படி பார்க்குறேன்னா, இது ரொம்ப பாசிட்டிவா பார்க்குறேன். இங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்க மேல எதிர்மறை வருதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அத்தன பேர் உங்கள நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அத்தன பேர் உங்கள நோட் பண்ணும்போது, கரெக்ட்டா இருக்கவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தப்பா இருக்கிறவன் தான், ஐய்யய்யோ! நமக்கு இது வேற மாரி ஆயிடுமேன்னு பயப்படணும். நான் ஏன்னா இது பீச்சாங்கல்ல எனக்கு நடந்துச்சு. பீச்சாங்கல்ல வந்து நாங்க பிகே ஸ்டைல் போஸ்டர் போடுறோம். அவ்ளோ பேரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிச்சாங்க. நாங்க எவ்வளோ தைரியமா இருந்தோம் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவங்க சொன்னது எல்லாமே பிகேய பார்த்து தானே காப்பி அடிச்சிட்டீங்க. பிகேவுக்காக தானே காப்பி அடிச்சிட்டீங்க உங்க படம்னோனே சந்தோஷம் என்ன தெரியுமா? அது இல்லடா அப்படின்னு ட்ரெய்லர் வந்தவுடனே, அது அப்படியே தீயா பரவ ஆரம்பிச்சது. எப்போ உங்க மேல கரெக்ட் உங்க உங்க பக்கம் தப்பு இல்லையோ, அப்ப இந்த எதிர்மறை விமர்சனத்த பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்களுடைய அசம்ப்ஷன் தான் தப்பு. நான் தப்பு கிடையாது. அவங்களுடைய அசம்ப்ஷன் தான் தப்பு. நான் தப்பு கிடையாது. அப்ப என்னைக்காச்சும் ஒரு நாளு அவங்களுக்கே புரிய வரும். நம்ம அசம்ப்ஷன் தான்டா தப்புன்னு தெரிய வரும்போது, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோதான்.